பிசிக்கல் ரிஃபைனிங் செய்யப்பட்ட SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். வாழ்க தளபதி, வளர்க தமிழக வெற்றி கழகம். நாங்கள் பூந்தமல்லியிலிருந்து வந்திருக்கோம். பூந்தமல்லி சட்டமன்ற உறுப்பினர் ஆர் பிரகாசம் அவர்கள் தலைமையில் தான் நாங்கள் செயல்படுறோம். நாங்கள் ஒரே ஒரு வேண்டுகோள் என்ன சொல்கிறோன்னா, ஆளுநருக்கு அவர்களுக்கு நாங்கள் பெரும்பான்மை நிரூபிக்கிற இடம் சட்டசபை, அந்த இடத்துல நிரூபிக்க எங்கள் தளபதி ரெடியாக இருக்கிறாரு. நீங்கள் அவரை அழைச்சி பதவி பிரமாணம் செய்ய வேண்டும். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக செயல்படுறீங்க. நீங்கள் அரசியலமைப்பு சட்டத்தில் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒருவர் மெஜாரிட்டி காட்டி வெற்றி பெறும்போது அவருக்கு நீங்கள் முதலமைச்சர் பதவி பிரமாணம் செய்ய வேண்டும். அதற்கு பிறகு சட்டசபையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் போது அவருக்கு நம்பிக்கை இல்லாத போதுதான் நீங்கள் அது கலைக்கப்படும். நீங்கள் அது வரைக்கும் எந்த ஒரு தடங்களும் ஏற்படுத்தக்கூடாது, காலதாமதம் ஏற்படுத்தக்கூடாது. நீங்கள் அழைச்சி அவருக்கு பதவி பிரமாணம் செய்ய வேண்டும். ஆமா, நாங்க அதை தான் எதிர்பார்க்கிறோம். இப்போ ஒரு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளோட எதிர்பார்ப்பே இல்லை, ஒட்டுமொத்த தமிழக மக்களின் எதிர்பார்ப்பு இதுதான். அதே மாதிரி இந்த 4 நாள் யாருமே இந்த 4 நாள் முழுக்க நியூஸை மட்டும்தான் பார்த்துன்னு இருக்கோம். சின்னவங்கலேருந்து பெரியவங்க ஃபுல்லாகவே நியூஸை தான் பார்த்துன்னு, எல்லாம் அந்த ஒத்த மனுஷனுக்காக தான். நீங்கள் இன்னும் நெருக்கடி கொடுக்க எங்களுக்கு ரீஎலெக்ஷன் வந்தாலே ரெடின்ற நிலைமையில உருவாகின்னு வருது. 200 வெல்லுவோம் கண்டிப்பாக. அவர் ஆட்சி அமைக்கும் போது வெகு சந்தோஷமாக எடுத்துப்போம். தமிழக மக்களுக்கு அன்றுதான் விடிவெளியாக திகழும். கௌதமன், மாவட்ட செயற்குழு உறுப்பினர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது தளபதிக்கு மட்டும் கிடைச்ச வெற்றி இல்ல, தமிழ்நாட்டு மக்களுக்கே கிடைச்ச வெற்றியா நாங்க பாத்துட்டு இருக்கிறோம். தளபதிக்கு எதுவுமே இதுவரை ஈஸியா எதுவுமே கிடைச்சது கிடையாது. அந்த மாதிரி தமிழ்நாட்டு மக்கள் தளபதி ஒரு இடத்துல கொண்டு போய் உட்கார வச்சு, இனி அந்த அரசியல் கட்சியில இருக்கிற எந்த தலைவர்களும் அந்த இடத்துக்கு போக முடியாது. இனி வருங்காலமே பாத்தீங்கன்னா நம்ம தளபதி கையில மட்டும்தான் இருக்குது. நல்லா இருக்கு. இது 4வது தடவை போறது வேதனையா இருக்குது. முதல் தடவையே போயிருக்கணும். 108 இடத்துல பெரும்பான்மையா நாங்க ஜெயிச்சிருக்கிறோம். ஒரு 10 இடம் ஜெயிக்காது பெரும் வேதனையா இருக்கு. ஆனா காங்கிரஸ் இப்போவாவது யோசிச்சு நம்ம கிட்ட வந்தது பெரிய விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஆளுநர் யாரு பிடியில் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். பாஜக பிடியில் இருக்கிறாங்க. இந்த கூட்டம் ஓட்டா மாறுமான்னு கேட்டாங்க. இந்த கூட்டம் ஓட்டாவும் மாறி இருக்கு, வேட்டாவும் மாறி இருக்குது. அண்ணன் மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி விஜய் அப்படின்னு சொல்றப்ப அந்த சத்தம் இந்திய அரசியல் வரலாற்றிலே பெரிய தாக்கமா இருக்கும். அந்த நொடிக்காக காத்துட்டு இருக்கிற இதுவரைக்கும் பாடுபட்டது பெரிய விஷயம் இல்லைங்க. சி ஜோசப் விஜய், அதுதான் ரொம்ப கனவா இருக்குது. அவர் அண்ணன் பதவியில் உட்காந்துட்டா அதுக்கப்புறம் திமுக அதிமுக பதவிங்கிற நாட்களில் மூந்து வாக்குறக்கே பல நூற்றாண்டாகும். அவளை காயப்படுத்திருக்கிறாங்க. அண்ணனை மாதிரியே நானும் காயப்பட்டிருக்கிறேன். பல வழிகளை தாண்டி மக்களுக்கு விழிப்புணர்வு கொடுத்திருக்கிறேன். அண்ணன் நேர்மையான ஆட்சி கொடுப்பாரு. மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல குணம் இருந்தா போது ஒரு சூப்பரான ஆட்சி எங்க அண்ணன் உறுதியா கொடுப்பாரு. அதாவது அவங்க கரெக்டா இருக்க வேண்டிய கட்சி இதுதான். ஏன்னா கம்யூனிஸ்ட் விசிகாவும் இங்க இருக்கணும். 26 தலித் ஜெயிச்சிருக்கிறாங்க. திமுக அதிமுக பண்ணாத விஷயத்தை எங்க அண்ணன் 2 வருஷத்துல பண்ணியிருக்கிறாரு. திருமானங்கிட்ட நல்லா சொல்ற, திரும்பவும் கேளுங்க. தலித் மக்கள் மொத்தமா 26 சீட்டை கொடுத்திருக்கிறாங்க. மக்கள் நம்ம ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லி நீங்க ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக உள்ள போனீங்க. ஆனா இன்ன வரைக்கும் நீங்க அந்த மக்களுக்கு ஒரு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கல. எங்க அண்ணன் அப்படி இல்ல, கட்சி ஆரம்பிச்ச 2 வருஷத்துல அந்த ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு 26 தலித்து கொடுத்திருக்கிறாரு. வெற்றி வேட்பாளர் MLA, பெரிய விஷயம். ஹிஸ்டரியில எதுவுமே இது மாதிரி நடந்ததில்ல. ஆனா இன்னும் நீங்க நிபந்தனை வச்சு வரலாமா வேண்டாமான்னு யோசிக்கிறது வேதனையா இருந்துச்சு. ஆனா இப்ப வந்துட்டாரு, பெரிய மகிழ்ச்சியா இருக்குது. கம்யூனிஸ்ட் சொல்றேன், 118 சீட்டு தயவு செய்து எங்களை விட்டு பிரிஞ்சு போனா அது உங்களுக்கு பேராபத்து. அப்புறம் திரும்பவும் சொல்றேன், மீண்டும் ஒரு ரீஎலெக்ஷன் வந்ததுன்னா 234க்கு 200 உறுதியா ஜெயிப்போம். ஏன்னா கால் தயார அளவுக்கு நாங்க மக்கள்கிட்ட
கிட்ட போய் ஓட்டு கேட்டிருக்கிறோம். காசுக்காக நாங்க போய் ஓட்டு கொடுத்து வாங்கல. ஒவ்வொருத்தர்கிட்டையும் அன்பு, பாசம், நாளைய விடியல் நம்பிக்கைக்காக விடிய விடிய நாங்கள் போய் உட்காந்து ஓட்டு கேட்டோம்மா, ஓட்டு போடுங்கம்மா தம்பி, ஓட்டு போடுங்க, மாற்றம் இருக்குன்னு சொல்லி ஓட்டு கேட்டோம். ஆனால் நாங்கள் ஒவ்வொரு தடவை ஓட்டுக்கு போகிறப்போ நாங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏன் தம்பி ஒரு 2 சீட் வாங்குவீங்களா, 1 சீட் வாங்குவீங்களான்னு கேட்பாங்க. வேதனையாக இருக்கும். அந்த வழிகளெல்லாம் மறைச்சிட்டு 234 தொகுதியில் 108 இடம் பிடிச்சிருக்குது. திமுக அதிமுகங்கிற பெரிய பாறாங்களை வீழ்த்தி மக்களுக்கான ஆட்சி, நேர்மையான ஆட்சி எங்கன்னா கொடுக்கறதுக்கு வந்திருக்கிறாரு. ஒரு 6 மாசம் சிரமமா இருக்கும். ஏன்னா நாடு 10 லட்சம் கோடியில கடன்ல இருக்குது. கொஞ்சம் ஒரு மாதிரி. ஆனா இவங்க இப்பவே அவதூறு வரப்ப ஆரம்பிச்சிருவாங்க. கரண்ட் போனாலும் ஏன் போச்சு, விஜயன் தான் காரணம்பாங்க. ரோட்ல தண்ணி வரலன்னா அதான் டிச் அடைச்சிருந்தா விஜயன் காரணம்பாங்க. ஒரு 6 மாசம் பொறுமையா இருங்க. அதுக்கப்புறம் 10 லட்சம் கோடி கடனை கொஞ்சம் நிவர்த்தி பண்ணிட்டு நேர்மையான ஆட்சி கரெக்டா கொடுப்பாரு. அதுக்கப்புறம் 5 வருஷம் இந்த ஆட்சி தான். இதுக்கப்புறமும் நம்ம ஆட்சி தான். வர மக்களவை தேர்தல் வருது பாருங்க, ஸ்வீப் எப்படி 40 தொகுதி ஸ்வீப். தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய்ங்கிறப்போ சிஎம் சார் காரை திறந்து இப்படியும் பாரு, அந்த மாதிரிதான் இப்போ இப்படி. ஆனா ஒன்னு சொல்ற கேளுங்க, அந்த ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, இந்த ஆட்சியில பெண்கள் பாதுகாப்பு உறுதியா இருக்குது. அங்க சிறுமிகள் பலாத்காரம் நடந்தது, இங்க அந்த வேலையே நடக்காது. ஏன்னா சின்ன இளைஞர்கள் இருக்காங்க சுத்தியும். நாங்க பொறுப்போடுறப்போ என்னடா இளைஞர்கள் ஆட்சி கொடுத்துட்டு நிறைய கவலைப்பட வேண்டாம், ஆட்சி கரெக்டா இருக்கும். ஏன்னா ஒரு 10 நாளைக்கு பசங்கள்லாம் வைபிள் இருப்பாங்க. அதுக்கப்புறம் மக்களோட பிரச்சனைகளை சந்திச்சு அவங்களுக்கு உண்டான தேவைகளை நிவர்த்தி செய்யறதா எங்க வேலை. இந்த ஒரு வெற்றி வேட்பாளருக்கு கிடைச்ச வெற்றி இல்ல. விஜய் மதுரை தெற்கு விஜய், மதுரை மேற்கு விஜய், மதுரை கிழக்கு விஜய், அதாவது சென்னை, கோயம்புத்தூர், மதுரை ஸ்வீப், எல்லாம் மொத்தமா ஸ்வீப். 108 தான் இந்த தடவை. அடுத்த அதாவது தமிழக வெற்றி கழகத்தில் வரவங்க பூரா படிச்சவன், பட்டதாரி, அன்பானவன். திமுக வரவன் பூரா பார்ல வேலை செய்வன், பார் டெண்டர் எடுத்தவன், பார்ல இருந்தவன் தான் வருவான். இந்த கூட்டம் ஓட்டா மாறுவான்னு சொன்னாங்க. தமிழக வெற்றி கழகத்தில் பூரா படிச்சவன், பட்டதாரி. ஆனா இந்த திமுக காரு மலைக்கு கூட பள்ளிக்கூட வாசல் போகாத திமுக காரன் தான் தாவேக காரன் பார்த்து தற்கூறிங்கிறாங்க. இந்த ஒட்டுமொத்த தற்கூறியை ஒரு ஆட்சி வீழ்த்திட்டுமா, இதே எழுதி வச்சுக்கோங்க. இந்த செம்மையான ஆட்சி 5 வருஷம் தாவேக தான் கொடுக்கும். என்ன அவதூறு வரப்புனாலும் மொத அடி, அது மாநில சர்க்காரா இருந்தாலும் சரி, மத்திய சர்க்காரா இருந்தாலும் சரி, ஆண்ட கட்சியா இருந்தாலும் சரி, மொத அடி நம்ம அடிதான் இருக்கு. சமூக வலைதளத்துல நம்ம சின்னம் விசில், ஏழைகளின் சின்னம், நெசவாளர்கள் சின்னம், பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய. முக்கியம் இல்லனா கப்ப அடிச்சாச்சு. நம்ம 100 கோடி மக்களின் கடைசி நம்பிக்கை தங்க தளபதி விஜய் மட்டுமே. நம்ம 108 எம்எல்ஏ பொறுப்பா நடப்பாங்க நம்பிக்கையில் இருக்கிறோம். அவங்களுக்கு பின்னாடி பெரும்படையா நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு மேல அண்ணன் இருக்கிறாரு. இந்த ஆட்சி திமுக அடுத்தது பதவிங்கிற நாட்காலிக்கு மோந்து வாக்குறதுக்கு பல நூற்றாண்டு ஆகும். தேங்க்ஸ். இந்த நேரத்தில் எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பா உலகத்தில் எந்த மூலையில் அனைத்து மூலையில் இருக்கின்ற தமிழர்களுக்கும் கோடான கோடி நன்றிகள். எங்களை நம்பி, எங்க தலைவரை நம்பி அந்த ஒற்றை முகத்துக்காக வாக்களித்த அத்தனை உள்ளங்களுக்கும் கோடான கோடிய நன்றிகளை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம். எத்தனை இடைஞ்சல்கள், இன்னல்கள், இடையூறுகளை தாண்டி, பல போராட்டங்களை தாண்டி, தமிழக வெற்றி கழகம் என்றாலே போராட்டம், தளபதி என்றாலே போராட்டம். அந்த போராட்டத்தின் வெற்றிதான் இன்று தமிழகத்தை காக்க வந்திருக்கின்ற ஒரே தானை தலைவன், தங்க தலைவன், புரட்சி தலைவன் வழியில் வந்த ஒரே தலைவன் எங்கள் விஜய். 8 கோடி மக்களின் நம்பிக்கை என்னவென்றால், இன்று இந்த நேரத்தில் அவர்களை முதல்வர் அரியணையில் அமர வைக்கின்ற வேளையில் ஆதரவு தந்த சிபிஎம், சிபிஐ, தொல் திருமாவளவத்து, விசிக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, அனைத்து கட்சிகளுக்கும் கோடான கோடிய நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக எங்களுக்கு ஆதரவு தந்து இந்த ஆட்சியை 100 ஆண்டு காலம் இந்த தமிழகத்தில் எங்களுடன் நீங்கள் இருந்து தமிழக மக்களுக்கு எண்ணற்ற நன்மைகளை செய்ய வேண்டும். அதற்கு உங்களுடைய ஆதரவு தேவை.
சிறு குறைகள் எதிர்ந்தாலும் எங்களை மன்னித்து எங்களுக்கு ஆதரவு தந்த நன்றி 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 நன்றி. பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த கோடான கோடி தமிழக மக்களுக்கு எங்கள் தளபதி சார்பாக நன்றியை காணிக்கையாக்கிக் கொள்கிறோம்.